12th அக்கவுண்டன்சி 12th அக்கவுண்டன்சில யூனிட் 2ல உள்ள எக்ஸைஸ் சம் வந்து நம்ம சொல்யூஷன் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம இந்த வீடியோல நம்ம கவர் பண்ண போறோம். ஓகேவா? சரி. அப்ப நம்ம என்ன சம்ஸ் வந்து பார்க்க போறோம் அப்படின்னா, எக்ஸைஸ் சம் வந்து 8th அண்ட் 9th சம் வந்து இந்த வீடியோல நம்ம என்டையரா கவர் பண்ண போறோம். ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா, நம்ம சேனலோட நேம் என்ன அப்படின்னா, மார்க் ஸ்கோரர் அண்ட் நம்ம சேனல்ல வந்து 12க்கு வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா, சப்ஜெக்ட் வைஸா வந்து பிளேலிஸ்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதான் வந்து நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, 12க்கு வந்து சப்ஜெக்ட் வைஸா வந்து பிளேலிஸ்ட்டா அப்லோட் பண்றோம். அப்ப என்ன அப்படின்னா, நம்ம சம்ஸ் இருக்கா? அப்ப அக்கவுண்டன்சில நமக்கு சம்ஸ் வரும். அக்கவுண்டன்சில அப்போ என்னன்னா, யூனிட் 2ல உள்ள எக்ஸைஸ் சம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்ப அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதாவது யூனிட் 1ல உள்ள இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ் எல்லாமே வந்து ஈச் அண்ட் எவ்ரி சம்மே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சொல்யூஷன் பார்த்துருக்கோம். எப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி சம்ஸ்மே வந்து இன் டெப்த்தா பார்த்துருக்கோம். ஏன் அப்படின்னா, அப்போ நம்ம சம்ஸ் செய்யும்போது எங்கேயுமே வந்து நம்மளுக்கு என்ன ஆகாது, பேலன்ஸ் ஆகாம இருக்காது எந்த ஃபார்மட்டுமே. அதே மாதிரியா எந்த ஃபார்மட்ல எந்த என்ட்ரியை டெபிட் சைட் பண்ணணும், எந்த ஃபார்மட்ல எந்த என்ட்ரியை நம்ம கிரெடிட் சைட் வந்து நம்ம என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிறது என்ன ரீசனுக்காக வந்து என்ட்ரி பண்றோம் அப்படின்லாம் வந்து ஒவ்வொரு சம்ஸ்க்குமே வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி நம்ம சேனல்ல அக்கௌண்டன்சி சம்ஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, எல்லா சம்ஸுமே எந்த மாதிரி பார்க்குறோம் அப்படின்னா, சம் ஃப்ளோ வச்சு பார்க்குறோம். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இல்லஸ்ட்ரேஷன் உள்ள எல்லா சம்ஸையும் செக் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி எக்ஸைஸ் சம் இருக்கா, நம்மளுக்கு யூனிட் 1ல எக்ஸைஸ் சம் இருக்கா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி சம்மே வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதாவது ரீசன் பார்த்து, மீனிங் பார்த்து, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்யூஷன் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா, டீச் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியா ஈச் அண்ட் எவ்ரி சம்க்குமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, சம் ஃப்ளோன்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணி நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்ப யூனிட் 1ல உள்ள எக்ஸைஸ் சம்மும் அதே மாதிரியா இல்லஸ்ட்ரேஷன் சம்க்குமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம், சொல்யூஷன் போட்டிருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்க. அப்போ உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அக்கௌண்டன்சில உள்ள ஈச் அண்ட் எவ்ரி சம்மே இந்த மாதிரி நீங்க என்ன சொல்றது, மீனிங் பார்த்து பண்ணீங்க அப்படின்னா, எக்ஸாம்ஸ்ல வந்து எங்கேயுமே வந்து நீங்க செய்யும் போது ஸ்டக் ஆகாது. அதே மாதிரியா பேலன்ஸ் ஆகாம எந்த ஃபார்மட்டுமே இருக்காது. அதே மாதிரி எந்த என்ட்ரியை வந்து நீங்க மிஸ் பண்ணாம என்ட்ரி போடுவீங்க. ஸோ இந்த மாதிரி ரீசனுக்காக நம்ம சேனல்ல உள்ள ஈச் அண்ட் எவ்ரி சம்ஸ்மே நீங்க என்னன்னா செக் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப என்னன்னா, இப்பதான் வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, யூனிட் 2க்கு வந்து எக்ஸைஸ் சம்ஸ் வந்து பேக் டு பேக் வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரியா என்ன அப்படின்னா, யூனிட் 1 அண்ட் 2க்குமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, செப்பரேட்டா வந்து ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, வீடியோஸா அப்லோட் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி ஃபார்மட்டும் அதே மாதிரி ஃபார்முலாஸை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா, பிடிஎஃபாவும் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ என்ன அப்படின்னா, எக்ஸ்பிளேஷனாவும் இருக்கும். நீங்க டேக் அவேவா ஒரு பிடிஎஃப்பும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்க என்ன அப்படின்னா, அந்த பிடிஎஃப் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸை வந்து நீங்க குயிக்கா ஒரு கிளான்ஸ் விடணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, என்ன அப்படின்னா, அப்ப யூனிட் 2ல உள்ள எல்லா ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸும் நம்ம செப்பரேட்டா பிடிஎஃபா நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த அந்த பிடிஎஃப் வச்சு நீங்க எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈஸியா வந்து ரிவைஸ் பண்ணலாம். அப்ப யூனிட் 1க்குமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, செப்பரேட்டா வந்து ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ் வந்து இப்ப டிஸ்பிளேல வந்து ஹைலைட் ஆகுதா, அந்த ஹைலைட் ஆகுற அந்த பிளேலிஸ்ட்டை மறக்காம செக் பண்ணி பாருங்க. அந்த பிளேலிஸ்ட்ல வந்து கண்டிப்பா பிடிஎஃப் இருக்கும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்ப என்ன அப்படின்னா, நம்ம தியரிக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து பிடிஎஃபாவும் கொடுத்துட்டு இருக்கோம். ரிவிஷன் பேசிஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? இன்கேஸ் நீங்க செக் பண்ணலன்னு அப்படின்னா, நீங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஏன் அப்படின்னா, இப்ப நம்ம லாங்குவேஜ் இருக்கா நம்மளுக்கு, தமிழ்ல வந்து அதாவது என்ன அப்படின்னா, இயல் வைஸா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதாவது நம்மளுக்கு விரிவானம்னு சொல்லிட்டு வருமா, ஸோ அந்த விரிவானம்ல என்ன பண்றோம் அப்படின்னா, அதாவது இயல் வைஸா நம்ம கவர் பண்ணி ரிவிஷன் மோட்ல செப்பரேட்டா வந்து ஷார்ட்ஸா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இன்கேஸ் நீங்க செக் பண்ணல அப்படின்னா, செக் பண்ணி பாருங்க. அப்ப எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு உங்க மார்க்ஸ் வந்து தமிழ்ல வந்து அதிகப்படியா ஸ்கோர் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இங்கிலீஷ்லயுமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதாவது போஸ்ட் பேராகிராஃப் வந்து எக்ஸாம் பேஸ்டு கீ பாயிண்ட்ஸா வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஷார்ட்ஸா ரிவிஷன் மோட்ல வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒன் வேர்ட்ஸ் இருக்குமா, நம்மளோட மெயின் சப்ஜெக்ட்ஸ் என்ன, அக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ்க்குலாம் வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒன் வேர்ட்ஸை வந்து இந்த மாதிரி ஷார்ட்ஸா வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது என்ன அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி சாப்டருக்குமே
எல்லாமே வந்து ஒன் வேர்ட்ஸ் இருக்குமா நம்மளுக்கு புக் பேக் ஒன் வேர்ட்ஸ். அப்ப அந்த புக் பேக் ஒன் வேர்ட்ஸ்லாம் ரிவிஷன் பண்ற மேனர்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஷார்ட்ஸா போட்டிருக்கோம். அப்ப என்னன்னா இந்த ஷார்ட்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதாவது என்ன அப்படின்னா ஒன் வேர்ட்ஸ் வந்து வித்தவுட் ஆன்சர் அண்ட் வித் ஆன்சர் இருக்கும். சரி, ஒன் வேர்ட்ஸ் வந்து வித் ஆன்சர் என்ன பர்பஸ்க்கு அப்படின்னா நீங்க ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஒன் வேர்ட்ஸ் வந்து வித்தவுட் ஆன்சர் வந்து எதுக்கு அப்படின்னா, நீங்க வந்து எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி நீங்களே வந்து உங்களுக்கு ஒரு செல்ஃப் டெஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, அது செல்ஃப் டெஸ்ட் வச்சுக்கிறனால அப்ப எக்ஸாம்ஸ்ல வந்து எந்த இடத்துல ஒன் வேர்ட்ஸ்ல நீங்க மிஸ்டேக் பண்றீங்க, ஸோ அதை எப்படி ரெக்டிஃபை பண்றதுன்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி நீங்களே உங்களுக்கு ஒரு செல்ஃப் டெஸ்ட் மாதிரி நீங்க வச்சுக்கலாம். ஓகேவா? அப்ப அது வந்து உங்க எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்களே வந்து எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் அதெல்லாம் வந்து நீங்க இப்பயே எடுத்து கிளான்ஸ் பண்ண விட ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்போ ஒன் வேர்ட்ஸ் வந்து எவ்வளோ எக்கனாமிக்ஸ்ல இருக்குன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. அப்போ காமர்ஸ் அப்போ ஒன் வேர்ட்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களோட மார்க்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா பேக் டு பேக் வந்து நம்ம ஒன் வேர்ட்ஸ் வந்து ரிவிஷன் மோட்ல ஷார்ட்ஸா அப்லோட் பண்றோம். ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட் வைஸா உள்ள பிளேலிஸ்ட்ல நம்ம என்ன பண்றோம், பிடிஎஃபா வந்து ஸ்டடி மெட்டீரியல் அது ரிவிஷன் பேஸ்ட் மெட்டீரியலா நம்ம ஈச் அண்ட் எவ்ரி தியரி சப்ஜெக்ட்ஸ்க்கும் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி அக்கௌண்டன்சில போத் இல்லஸ்ட்ரேஷன் அண்ட் எக்ஸசைஸ்க்குமே நம்ம வந்து சம்ஸை வந்து இன்டெப்தா இன்டென்ஸா பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த வீடியோ நீங்க செக் பண்ணீங்கன்னு தெரியல, அதாவது காமர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட புக் பேக்ல உள்ள 5 மார்க்ஸ் இருக்கா, நம்மளுக்கு காமர்ஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஆஸ் அ ஹோலா 28 லெசன்ஸ் இருக்கு. ஸோ அந்த 28 லெசன்ஸ்ல உள்ள 5 மார்க்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம கவர் பண்றது, அதாவது என்ன அப்படின்னா நம்ம வந்து இப்போவே வந்து என்ன செஞ்சாச்சு அப்படின்னா பப்ளிக் பேஸ்டா வந்து நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா காமர்ஸ்ல உள்ள அந்த 28 லெசனுக்குமே நம்ம வந்து புக் பேக்ல உள்ள 5 மார்க்ஸை எப்படி கவர் பண்ணலாம், எந்த பேசிஸ்ல வந்து நம்ம கவர் பண்ணா ஆல்மோஸ்ட் வந்து என்ன அப்படின்னா 28 லெசன்லயுமே மொத்தம் 68 5 மார்க்ஸ் கொஷின்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி கவர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டியா வந்து ஸ்டடி பிளான் மாதிரி நினைச்சுக்கோங்க. அந்த மாதிரி அதே மாதிரி ஆன்சர்ஸ்லாம் வந்து எந்த பேசிஸ்ல வந்து எழுதுனா நமக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நம்ம டிஸ்பிளேல ஹைலைட் ஆகுதா அந்த வீடியோல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு பிடிஎஃப்பும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம இந்த டிஸ்பிளேல ஹைலைட் ஆகிற இந்த வீடியோவை மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஏன் அப்படின்னா நம்ம டிஸ்பிளேல உள்ள வீடியோ அந்த டிஸ்பிளேல வந்து விசிபிளா வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோவை ஃபுல்லா வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி அந்த பிடிஎஃப்பும் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா காமர்ஸ்ல நீங்க அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம். நம்மளோட காமர்ஸ்ல தான் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு எவ்வளோ லெசன்ஸ் 28 லெசன். ஸோ அதுக்குன்னு ஒரு ப்ரீமியமான ஒரு ஸ்டடி மெட்டீரியல் நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்க வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட காமர்ஸ் சப்ஜெக்ட்ஸ்ல மார்க்கை வந்து நீங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பூஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, அப்ப இந்த வீடியோல நம்ம என்ன கவர் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து அதாவது அக்கௌண்டன்சியில் உள்ள செகண்ட் யூனிட்ல உள்ள 8th அண்ட் 9th எக்ஸசைஸ் வந்து அதாவது இன்டென்ஸா வந்து நான் இன்டெப்தா சொல்யூஷன் பார்க்க போறோம். சரி, நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி சம்மே வந்து எப்படி பார்ப்போம் அப்படின்னா டீடைல்டா அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம சொல்யூஷன் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், 8th சம்மா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா சொல்யூஷன் பார்க்க போறோம். சரி, அப்ப ஒரு சம்மை எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டால என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. அப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்ங்கிற மாதிரி ஒரு டேப்லெட் காலம் கொடுத்து லிஸ்ட் ஆஃப் என்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே மாதிரி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சரி, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர்னு சொல்லிட்டு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்ம அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதாவது கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா என்ன ஃபார்மட்லன்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம என்ன ஃபார்மட்ல சொல்யூஷன் போடணுங்கிறத அவங்களே என்ன செஞ்சிருக்காங்க, மென்ஷன் பண்ணிருக்காங்க. எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஷோன் இன் தி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்னு சொல்லிட்டு அவங்களே வந்து என்ன சொல்லிருக்காங்க கிவன் டேட்டால வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, எந்த இயருக்கு அப்படின்னா 31st December 2018 மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்ப சப்ஸ்கிரிப்ஷனை எப்படி வந்து நம்ம கால்குலேட் பண்றது அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு குட்டி கிளான்ஸ் மாதிரி விட்டுட்டு வந்துடலாம். ஓகே, அப்ப என்ன சொல்லியிருந்தாங்க சம்ல அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார்மட்டை வச்சு நம்ம என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன ஃபார்மட் பார்க்கணும் அப்படின்னா அதாவது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார்மட் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகே, அப்ப என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு வர்றது வந்து அதாவது சப்ஸ்கிரிப்ஷன்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்.
சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ற பேசிஸ் தான். ஸோ அதனால தான் எந்த சைட் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்கம் சைட். இன்கம் அப்படின்னா நமக்கு கிடைக்க ஒரு வருமானம். ஓகே. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்ப சப்ஸ்கிரிப்ஷன்ங்கிறத ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? என்ன அப்படின்னா, யூனிட் 2வ பொறுத்தவரைக்கும் எல்லா என்ட்ரீஸுமே, எல்லா சம்முமே என்ன பேசிஸ்ல வரும் அப்படின்னா, அதாவது அக்கவுண்ட்ஸ் ஃபார் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தான். ஸோ அப்ப என்ன அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி சம்மே வந்து அதாவது ஸ்போர்ட்ஸ் மீட் அதாவது ஸ்போர்ட்ஸ் கிளப் அதே மாதிரியே வந்து கிரிக்கெட் கிளப் அதே மாதிரியே கபடி கிளப் இந்த மாதிரிலாம் வந்து என்ட்ரிஸ் வந்து அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து எந்த மாதிரி வந்து என்ட்ரிஸ் இருக்கும் அப்படிங்கிறதா வரும். அப்ப என்ன அப்படின்னா, இப்ப நம்மளே வந்து ஒரு பேட்மிண்டனுக்கு வந்து நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா, ஒரு அகாடமில ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட்டே சொல்லுவாங்க. இவ்ளோ அமௌண்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ வந்து நீங்க இத பே பண்ணுங்க. அப்ப என்ன அப்படின்னா, அந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்து அது ஒரு கைண்ட் ஆஃப் இன்கம் தான். ஸோ அப்ப சப்ஸ்கிரிப்ஷன்ங்கிறது எந்த சைடு தான் வந்து என்ட்ரிய வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, இன்கம் சைடு தான் வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஓகே. அப்ப என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, அது பை சப்ஸ்கிரிப்ஷன். அது இன்கம்ங்கிறது கிரெடிட்ஸ்ங்கிற ரீசனுக்காக பை சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லி என்ன செஞ்சாச்சு, நம்ம என்ட்ரி போட்டாச்சு. ஓகே. என்ட்ரி வந்து கிரெடிட் சைடு தான் வந்து போடணும். ஓகே. அதே மாதிரி 2 ஐட்டத்த வந்து லெஸ் பண்ணோம். அதே மாரி 2 என்ட்ரிய வந்து என்ன செய்யணும்னா ஆட் பண்ணோம். அப்ப 8த் சம்ல வந்து இந்த இந்த லெஸ் வந்து ஆட் பண்றது வந்து அவ்வளோக்கா யூஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா 9த் சம் வரும்போது நம்ம இத ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஓகே. அப்ப என்ன அப்படின்னா, நமக்கு என்னன்னு சொல்லி ஓரளவுக்கு வந்து பார்த்தாச்சு. இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, சம் செய்ய போறோம். அப்ப என்னன்னா 9த் சம் செய்யும்போது நம்ம என்ன செய்வோம், இந்த லெஸ் அண்ட் ஆட் எல்லாம் வந்து என்ன ரீசனுக்காக பண்றோம் அப்படிங்கிறத 9த் சம் பார்க்கும்போது ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே. அப்ப என்ன செய்ய போறோம், 8த் சம்ல என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, 31 டிசம்பர் 2018ஓடது ஃபைண்ட் பண்ணணும். ஓகே. அப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கிவன் டேட்டால பாருங்களேன். 2017க்குரிய அமௌண்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி 2018 அண்ட் 19ன்னு சொல்லிட்டு என்னதுன்னா 3 செட் ஆஃப் என்ட்ரீஸ் குடுத்துருக்காங்க. அப்ப 3 இயர்ல வந்து அஸ் அ ஹோலா நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் குடுத்துருக்குன்னு எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அவுட்டர் காலத்துல போட்ட மாரி கிவன் டேட்டா குடுத்துருக்காங்க. அதே மாரி அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வந்து என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, 2000ஓட 2018ஓட சப்ஸ்கிரிப்ஷன் அதாவது அவுட்ஸ்டாண்டிங் வந்து எவ்வளோ அப்படின்னா 8,000 அப்படி சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகே. அப்ப என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் என்ட்ரி வந்து குடுத்துருக்காங்க. அதே மாதிரியா 3 செட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டும் குடுத்துருக்காங்க. சரி. அப்ப எப்படி சம்ம வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து 2018ல அஸ் அ ஹோலா எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு இன்கம் கிடைச்சிருக்கு. அதத்தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, சம்ல கேட்ட மாரியே அதாவது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார்மட்ட இந்த மாரி எழுதிக்கோங்க. சரியா? அப்ப என்ன அப்படின்னா, நம்மளுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா என்னன்னு எழுத போறோம்? டெபிட்ன்னு எழுதுவோம். ஏன் அப்படின்னா, அது எக்ஸ்பென்சஸ். ஸோ அது என்னென்ன டெபிட்ன்னு எழுதுவோம். அதே மாரி இன்கம்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வர்ற அதான் நம்ம ரிசீவ் பண்ண அமௌண்ட். ஸோ அது என்னன்னு எழுதியிருக்கோம் அப்படின்னா, நம்ம கிரெடிட்ன்னு சொல்லி எழுதியாச்சு. ஓகே. அப்ப நம்மளுக்கு கிடைக்கிற இன்கம் அதாவது அமௌண்ட் வி ஹேவ் ரிசீவ்டுங்கிறது தான் எந்த சைடு வரும் அப்படின்னா, நம்மளுக்கு கிரெடிட் சைடு வரும். அதே மாரி எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பென்சஸ். சரியா? சரி. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி சம்க்குமே இந்த பேசிஸ்ல தான் வரும். ஸோ இத வந்து நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, உங்களோட புக் ஆர் கிளாஸ் அட் நோட்ல இந்த மாரி எழுதிக்கோங்க. அப்ப என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம கிவன் டேட்டால என்ன பார்த்தோம் அப்படின்னா, அஸ் அ ஹோலா வந்து எவ்வளோ அமௌண்ட் குடுத்திருந்தாங்க அப்படின்னா, இந்த மாரி 2,12,000ன்னு சொல்லி குடுத்திருந்தாங்க. ஆனா நம்ம எந்த இயரோட ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2018ஓட தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப என்னன்னா, நம்மளுக்கு எந்த இயரோடது வந்து மட்டும் தான் சம்ல தேவை அப்படின்னா, 2018ங்கிற என்ட்ரி மட்டும் தான் தேவை. ஏன் அப்படின்னா, கிவன் டேட்டால என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 2018க்கு மட்டும் தான் என்ன செஞ்சிருக்காங்க, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன அப்படின்னா, இந்த ஒரே செட் ஆஃப் என்ட்ரி மட்டும் தான் தேவை. அப்ப என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, அந்த என்ட்ரிய வந்து என்ன செஞ்சாச்சு, பை சப்ஸ்கிரிப்ஷன். ஏன் அப்படின்னா, இன்கம் வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். அதனால கிரெடிட் சைடு தான் என்டர் பண்ண போறோம். அப்ப கிரெடிட் சைடு எழுதணும்னா பைன்னு மென்ஷன் பண்ணி, அந்த 1,72 நம்ம சம்ல பார்த்தோமா, அந்த என்ட்ரி வந்து நம்ம எழுதியாச்சு. ஓகே. அதே மாரியே வேற ஏதாவது கிவன் டேட்டா வந்து 2018 ரிலேட்டடா இருக்கான்னு பாருங்க.
அப்ப என்ன இருக்கு அப்படின்னா 2018 ரிலேட்டடா என்ன இருக்கு அப்படின்னா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 2018. அப்போ என்ன அப்படின்னா ஏதோ ஒரு பாக்கி இருந்திருக்கு. அதுதான் வந்து அவுட்ஸ்டாண்டிங்னு அர்த்தம். அப்ப தமிழ்ல நீ வந்து மீனிங் பார்த்தா கூட உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னா பேட் டெப்ட்ஸ் மாதிரியா, அதாவது பேட் டெப்ட்ஸ் தான். என்ன அப்படின்னா ஏதோ ஒரு இயர் வந்து அந்த குறிப்பிட்ட பர்சன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அமௌண்ட்டை வந்து பே பண்ணாம இருக்காங்க. என்ன அமௌண்ட் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டை பே பண்ணாம இருக்காங்க. அதை சடனா என்ன பண்றாங்க அப்படின்னா 2018ல அவங்க பே பண்றாங்க. அப்ப என்ன ஆகும்னா அவங்களோட பாக்கியை வந்து பைசல் அதாவது அவங்களோட அந்த அமௌண்ட் வந்து பேட் டெப்ஸா உள்ளதை கிளியர் பண்றாங்க. ஸோ என்ன பண்றாங்க 2018ல சடனா ஒரு 8,000 கொடுக்குறாங்க. சரி, அப்ப ஆல்ரெடி 2018ல வேற ஒரு அமௌண்ட் நம்மளுக்கு எவ்வளவு கிடைச்சிச்சு 1,72,000. ஸோ அப்ப 2018ல நம்மளுக்கு ரெண்டு அமௌண்ட் இருக்கு. சரியா? அப்ப 2018ல ஃபர்ஸ்ட் ஒரு அமௌண்ட் எவ்வளவு வந்து இந்த ஃபர்ஸ்ட் டபுள் காலத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா 1,72,000. சரி, அதோட எதை ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அவுட்ஸ்டாண்டிங் வந்து எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதாவது 8,000 கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன செய்யறோம் அப்படின்னா அந்த 8,000யும் நம்ம என்ன பண்ண போறோம் ஆட் பண்ண போறோம். சரி, அப்ப என்ன ஆச்சு 2018ல சப்ஸ்கிரிப்ஷன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரெண்டு என்ட்ரி மட்டும்தான் இருக்கு. ஸோ இப்படிதான் வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கால்குலேட் பண்றோம். ஸோ என்ன அப்படின்னா நம்மளுக்கு டேபர் காலம் போட்டு செய்யறதுனால அது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப புரியுதா? இது எந்த இயர்க்குரிய சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா 2018க்குரிய சப்ஸ்கிரிப்ஷன். சரி, அப்ப இந்த ஃபர்ஸ்ட் டேபர் காலத்துல இருந்து 1,72,000ங்கிற அமௌண்ட்டும் அதே மாதிரியே என்ன செஞ்சிருக்காங்க இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னா 8,000. ஸோ என்ன செய்யணும் அப்ப 2018 ரெண்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். ஓகே, அதே தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா டேப்லெட் கார்டுக்குள்ள போட்டு செஞ்சிருக்கோம். அப்ப என்ன செஞ்சாச்சு அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு 2018 இருக்கா. அப்ப இது எங்க இருந்துச்சு அப்படின்னா இந்த என்ட்ரி வந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல கொடுத்துருந்தாங்க. இந்த இருக்கா 8,000 சொல்லி கொடுத்துருந்தாங்க. சரி, அப்போ அந்த ரெண்டு என்ட்ரியும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ஆன்சர் வந்து அப்போ 1,80,000. சரியா? அப்போ பை சப்ஸ்கிரிப்ஷன் இந்த 1,72 வந்து ஃபர்ஸ்ட் டேப்லெட் காலத்துல வந்து 2018க்குரிய என்ட்ரி. ஸோ அதை எழுதினோம். செகண்ட் எந்த என்ட்ரி மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல 2018க்குரிய ஒரு என்ட்ரி 8,000 இருக்கு. ஸோ என்ன செஞ்சாச்சு அப்படின்னா அந்த ரெண்டு என்ட்ரியும் நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. அப்ப சப்ஸ்கிரிப்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஆட் பண்ணணும். 2018ல ரெண்டு என்ட்ரி. ஸோ ஆட் பண்ணா நமக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னா 1,80,000. சரி, அப்போ 1,80,000 அப்படிங்கிறதா வந்து 2018ஓட ஹோல் அமௌண்ட். அப்ப அந்த 1,80,000 நம்ம என்ன செஞ்சாச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்ப அதுதான் நம்மளுக்கு ஆன்சராகவும் வந்திருக்கு. சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த இயர் 2018 இஸ் 1,80,000. சரி, அப்ப அந்த 1,80,000 மென்ஷன் பண்ணி எழுதியாச்சு. அப்ப என்ன செஞ்சாச்சு அப்படின்னா 8th சம் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி முடிச்சாச்சு. ஆன்சரும் புக் ஆன்சர் வந்து நமக்கு என்ன வந்துருச்சு 1,80,000 ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா அப்ப 9th சம்ம நம்ம கவர் பண்ண போறோம். சரியா? 9th சம்ம வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி அந்த ஃபார்மட்டை நம்ம வந்து ஒரு குட்டி கிளான்ஸ் மட்டும் விட்டுட்டு வந்துடலாம். ஏன் அப்படின்னா நீங்க டைரக்டா இந்த சம் செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கன்ஃபியூஷன் ஆகுற மாதிரி இருக்கும். இப்ப என்ன செய்யறோம் அப்படின்னா 9th சம் வந்து பாக்குறதுக்கு முன்னாடி ஃபார்மட்ஸை ஒரு சின்ன மாதிரியா பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, எப்படி அப்படின்னா இப்போ இந்த ஃபார்மட்டை நம்ம ஒரு குட்டி எக்ஸாம்பிள் வச்சு பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா அப்படி பார்த்தாதான் வந்து என்னன்னா 9th சம் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி, எப்படி அப்படின்னா இப்போ ஃபார்மட் வந்து இதுதான் என்னதுக்கு ஃபார்மட் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்றது. அது எந்த ஃபார்மட் மூலமா அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார்மட் மூலமா. அப்ப சப்ஸ்கிரிப்ஷன் ஃபைண்ட் அவுட் த்ரூ தி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ங்கிற ஃபார்மட். ஓகே, அப்ப ஒரு ஃபார்மட்ல எப்பவுமே யூஸ்வலா என்ன இருக்கும் டெபிட் சைடு இருக்கும் கிரெடிட் சைடு இருக்கும். சரி, அப்ப இங்க டெபிட் சைட்ல என்னன்னா நம்மளோட எக்ஸ்பென்சஸ்லாம் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண போறோம். சரியா? டெபிட் சைட்ல என்ன செய்ய போறோம் எக்ஸ்பென்சஸ் லிஸ்ட் அவுட் பண்ண போறோம். அப்ப கிரெடிட் சைட்ல அதுக்கு கான்ட்ராஸ்டா என்ன செய்வோம்னா நம்மளோட இன்கம்லாம் வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேவா? இதுதான் வந்து என்னது நம்மளோட கான்செப்ட். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா இப்போ வந்து செகண்ட் யூனிட். அப்ப இந்த யூனிட்டோட நேம் என்ன அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் ஃபார் அதாவது நான் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ அப்ப இந்த யூனிட்ல வந்து என்ட்ரிஸ் வந்து எந்த அக்கௌண்ட் பேசிஸ்ல வரும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கிளப், கபடி கிளப், கிரிக்கெட் கிளப் அல்லது ஏதாவது ஒரு மன்றம் இந்த மாதிரி பேசிஸ்ல தான் வந்து எல்லா என்ட்ரியுமே வரும். ஓகேவா? சரி, அப்ப என்ன அப்படின்னா ஏன் இது சொல்றோம் அப்படின்னா ஏன்னா என்ட்ரி வந்து அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. நம்மளே வந்து ஒரு பேட்மிண்டன் கிளப்லயோ அல்லது வந்து நம்மளுக்கு ஏதோ பிடிச்ச ஒரு ஸ்போர்ட்ஸ்லயோ நம்ம
வந்து ஒரு அகாடமில இருந்து ஜாயின் பண்றோம் அப்படின்னா அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா, நம்ம ஸ்கூல்லனா ஸ்கூல் ஃபீஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. அங்கெல்லாம் என்ன கேட்பாங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. அப்ப சப்ஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னா அவங்க வந்து 1 இயர்க்கு வந்து அஸ் அ ஹோலா கட்டுவாங்க. அதாவது லைஃப் டைமா வந்து அந்த மாதிரி தான் வந்து அவங்க பே பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸ் அகாடமில அப்படிதான் இருக்கும். சரியா? அப்ப என்ன அப்படின்னா அதுதான் அப்ப நம்ம என்ன செய்றாங்க இதுல வந்து என்ன பாக்குறோம் அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன் அதாவது அந்த அகாடமியோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் உள்ள எல்லா என்ட்ரிஸும் இருக்கும். சரி. அப்ப என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அவங்க ரிசீவ் பண்ணாங்க அப்படின்னா, என்னது அவங்களுக்கு ஒரு இன்கம். ஸோ இன்கம்ங்கிறனால கிரெடிட் சைட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரி. அப்ப என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னோமா? அப்ப என்னன்னா, இப்போ சம்ல வந்து அவங்களே வந்து மென்ஷன் பண்றாங்க. எந்த இயருக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு வந்து நம்ம ப்ரீவியஸ் சம்லயே பார்த்தோம். 8த் சம்லயே பார்த்தோம். அதே மாரி தான் வந்து ஈச் அண்ட் எவ்ரி சம்க்குமே வந்து அவங்களே இயர் மென்ஷன் பண்ணி தான் கேட்பாங்க. இனிமேல் வரப்போற எல்லா சம்ஸ்க்குமே. அப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கரண்ட் இயர் என்ன அப்படின்னா 2019 நம்ம ஒரு எக்ஸாம்பிள்க்கு வச்சுக்குவோம். அப்ப அந்த 2019க்குரிய சப்ஸ்கிரிப்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுதான் சம்னு வச்சுக்குவோம். அப்ப என்ன பண்ற போறோம் அப்படின்னா, சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கரண்ட் இயருக்கு வந்து 2019 அதத்தான் வந்து நம்மளுக்கு இன்கம் ரிசீவ் பண்ணியிருக்கோம். சரி. அப்ப என்ன செஞ்சிருக்கோம்னா, ஃபார்மட்ல 2 என்ட்ரிய லிஸ்ட் பண்ணியிருக்கோம். 2 என்ட்ரிய ஆட் பண்ணியிருக்கோம். சரி. எந்த 2 என்ட்ரிய லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் ஏன் அப்படின்னா 2019க்கு மட்டும் உள்ள அமௌண்ட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்ப என்ன அப்படின்னா, மித்த அதர் என்ட்ரிஸ் இருக்கும். அதாவது 2018 அண்ட் 20க்கு உள்ள என்ட்ரிலாம் வந்து 2019ஓட இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அந்த ரீசன்க்காக என்ன பண்ணியிருப்போம்னா, 2019க்கு மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கிறதுக்காக 2018 அதாவது ப்ரீவியஸ் இயரையும், சப்சிக்வெண்ட் இயர் அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ன்னு அர்த்தம். ஓகேவா? சப்சிக்வெண்ட் இயர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் அதத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சப்சிக்வெண்ட் இயர்ன்னு சொல்றாங்க. ஓகேவா? நீங்க இந்த மாரி கூட உங்களோட புக் ஆர் கிளாஸ் ஒர்க் நோட்ல இந்த மாரி எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? சப்சிக்வெண்ட் இயர்னா என்ன? நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர். அப்போ இந்த சம்ல கேட்டிருக்கிறது 2019. ஆனா வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எல்லாமே சேர்த்து 2019லயே குடுத்துட்டாங்க. ஸோ 2019க்கு மட்டும் வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் இயருக்கு மட்டும் எவ்வளோ அமௌண்ட்ன்னு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, அந்த 2018 அதாவது ப்ரீவியஸ் இயரையும், சப்சிக்வெண்ட் இயர் அதாவது நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயரையும் என்ன செய்யணும் அப்படின்னா லெஸ் பண்ணணும். ஓகேவா? அப்ப ஏன் லெஸ் பண்றோம்? ஒய் வி ஆர் லெஸ் தி 2 செட் ஆஃப் என்ட்ரீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஓகே. அதே மாதிரி 2 செட் ஆஃப் என்ட்ரீஸ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். சரி. ஏன் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒய் வி ஆர் ஆட் தி 2 என்ட்ரீஸ் அப்படின்னா, என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் பத்தி கரண்ட் இயர். அப்ப கரண்ட் இயர்னா இந்த எக்ஸாம்பிள் படி என்ன அப்படின்னா 2019. சரி. அப்போ 2019. சரி. அடுத்தது என்ன அப்படின்னா, ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ்ன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரி. அப்ப அட்வான்ஸ் அப்படின்னா ஏதோ வந்து அதாவது ஆனா வந்து 2019க்குரியது கிடையாது. ஆனா என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, இந்த இப்ப உள்ள இந்த கரண்ட் இயர்ல நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். சரியா? வி ரிசீவ்ட் தி கேஷ் அட் தி கரண்ட் இயர். ஸோ அதனால என்ன பண்றோம்னா, ஆட் பண்றோம். ஓகேவா? அப்ப ஆனா என்னது அட்வான்ஸ். ஆனா எந்த இயர்ல நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா, இந்த கரண்ட் இயர் 2019. அப்ப என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். சரியா? சம்மே வந்து எது குடுத்துருக்காங்க அப்படின்னா, சப்ஸ்கிரிப்ஷன் வாட் வி ரிசீவ்ட் அட் தி 2019. சரியா? சப்ஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம ரிசீவ்ட் அட் தி 19th இயர் 2019. ஸோ அதுக்காக தான் இவ்ளோ ப்ராசஸ். சரியா? அப்போ இனிமேல் வரப்போற சம் எல்லாமே இந்த பேசிஸ்ல தான் வரும். ஸோ இந்த எக்ஸாம்ல நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி. அப்ப என்ன ஆகுது? இதுதான் வந்து சம். சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம 2019ல எவ்ளோ ரிசீவ் பண்ணோம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த பேசிஸ்ல தான் எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஓகேவா? அப்ப எத ஆட் பண்றோம் தெரியுதா? 2019ல வந்து யாரோ வந்து சடனா ஒரு இப்ப 8த் செம்ல அந்த மாரி தான் வந்துச்சு. அதாவது 2018ல வந்துச்சு. இங்க 19 வந்துரும். வேற ஒண்ணும் இல்ல. அப்ப என்ன 19ல உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப யாரோ திடீர்னு ஒரு அவுட்ஸ்டாண்டிங் அதாவது ஒரு பேட் டெப்ட்ஸ் வந்து 19ல யாரோ குடுத்துருக்காங்க. அதே மாரியா வரப்போற இயர்ல உள்ள அமௌண்ட் வந்து யாரோ வந்து அட்வான்ஸா வந்து பே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த 2 என்ட்ரீஸ என்ன செய்றோம்? ஆட் பண்றோம். ஓகேவா? அப்ப எந்த 2 என்ட்ரீஸ லெஸ் பண்றோம்? எந்த 2 செட் ஆஃப் என்ட்ரீஸ வந்து ஆட் பண்றோம்? அது என்ன ரீசன்க்காக? அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சாச்சு? இன் டீட்டெயிலா பார்த்தாச்சு. ஓகே. இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, 9த் சம்ம ஃபுல்லா கவர் பண்ணி பார்க்க போறோம். சரி. 9த் சம்ல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் எ கிளப்ன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரி. அதே மாரி எந்த இயர் அப்படின்னா 31st மார்ச் 2019. ஓகேவா? அப்ப என்ன குடுத்துருக்காங்க? ஒரு செட் ஆஃப் என்ட்ரீஸ் வந்து
குடுத்துருக்காங்க. அப்போ அந்த என்ட்ரீஸ்ல வந்து அதான் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் சொல்லி குடுத்துருக்காங்க. சரி. நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்னு குடுத்துருக்காங்களா? அதாவது நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கால்குலேட் பண்ணணும். அதே மாரி எத்தன மெம்பர்ஸ்க்கு அப்டின்னா 200 மெம்பர்ஸ் வந்து மொத்தம் இருக்காங்க. அப்ப அவங்களோட ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் என்ன அப்டின்னா ₹400. ஓகேவா? அதே மாரியா வேற என்ன டீட்டெயில் குடுத்துருக்காங்கன்னா, அவங்களோட அவுட்ஸ்டாண்டிங் ஏதோ சம்திங் இருக்கு. எந்த இயர்க்குரியது அப்டின்னா 17-18 வந்து 2000ன்னு சொல்லிட்டு என்ன இருக்கு? ஒரு அவுட்ஸ்டாண்டிங் அதாவது ஒரு பேட் டெப்ட்ஸ் இருக்கு. ஓகே. இப்ப என்ன செய்யணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்டின்னா, நம்ம யூசுவலா வந்து நம்மளுக்கு எவ்ளோ அமௌண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்றோம். எவ்ளோ அமௌண்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இன்கம் வந்து நம்ம ரிசீவ் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அப்ப அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்டெப் 1 வந்து என்ன அப்படின்னா, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார்மட் வந்து நம்ம என்ன செய்யணும்? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த என்ட்ரி தான் போடணும். சரி. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? அப்போ யூசுவலா வந்து டெபிட் சைட்னா எக்ஸ்பெண்டிச்சர் தான் இருக்கும். அப்ப எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னது அப்படின்னா எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? எக்ஸ்பெண்டிச்சர்னா எக்ஸ்பென்சஸ். ஸோ அத எழுதி வச்சுக்கோங்க இப்படி. அதே மாரி அப்ப கிரெடிட் சைடு என்னவா தான் இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து என்னவா இருக்கும்? இன்கம்மா தான் இருக்கும். ஸோ அந்த மாரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி. அப்ப என்ன குடுத்துருக்கோம்? நம்ம சம்ல வந்து ஃபார்மேட் வந்து எழுதியாச்சு. இப்ப கிவன் டேட்டால என்ன என்ட்ரி குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சரியா? இப்போ நம்ம எந்த இயருக்கு நம்ம கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2019 தான். ஏன் சொல்றோம் அப்படின்னா, சம்ல என்ன பண்ணியிருக்காங்க? இந்த மாரி வந்து 3 செட் ஆஃப் என்ட்ரீஸ் வந்து குடுத்து ரெஸ்பெக்டிவ் அமௌண்ட் வேற குடுத்துருக்காங்க. நம்ம கால்குலேட் பண்ற வேரியன்ஸ் என்ன அப்படின்னா 19. அப்போ என்ன அப்படின்னா, இதுதான் வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு தெரியுதா? லாஸ்ட்ல வந்து 19 இருக்கா? ஸோ அப்ப இந்த 2018-19 அப்படின்னா, அது எதுக்குரியது அப்படின்னா 2019. சரியா? சரி. அப்ப இப்ப இங்க ஃபர்ஸ்ட்ல என்ன குடுத்துருக்கு? 2017-18 இருக்கா? அது வந்து என்னது அப்படின்னா 18 வருது. இப்ப லாஸ்ட்ல ஒரு என்ட்ரி இருக்கா? அது வந்து 2020. ஓகேவா? அப்ப இதுல என்னது அப்படின்னா, இதுதான் வந்து எது ப்ரீவியஸ் இயர்ன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ப்ரீவியஸ் இயர். எது அப்படின்னா 2018ங்கிறது என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர். ஓகேவா? இது ப்ரீவியஸ் இயர். அப்ப 2019ங்கிறது என்ன அப்படின்னா கரண்ட் இயர். ஓகேவா? கரண்ட் இயர். ஓகே. அப்ப அப்ப என்ன அப்படின்னா 2020ங்கிறது என்னது? அப்போ அதுதான் என்னன்னா சப்ஸ்கிரியன்ட் இயர். நம்ம வந்து அந்த ஃபார்மட்லயே எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தோமா? சப்ஸ்கிரியன்ட் இயர். இந்த மாரி நீங்க எழுதி வச்சுக்கோங்க. சரியா? அப்ப எவ்வளோ அமௌண்ட் குடுத்துருக்காங்க? அப்ப ஈச் அண்ட் எவ்ரிக்குமே வந்து அமௌண்ட் குடுத்துருக்காங்க. சரி. அப்ப நம்ம கரண்ட் இயர் என்ன? 2019 தான் நம்ம கரண்ட் இயர். எவ்வளோ அமௌண்ட்? 50,000. ஸோ அத வந்து நீங்க ஃபார்மட்ல ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. ஓகேவா? அப்ப என்ன செஞ்சாச்சு? நம்மளுக்கு வந்து இன்கம் எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு 2019ல அதாவது கரண்ட் இயர்ல எவ்வளோ அமௌண்ட் கிடைச்சிருக்கு? 2019ல 50,000 சொல்லி கிடைச்சிருக்கு. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா 50,000 என்ட்ரி போட்டாச்சு. சரி. அப்போ கிரெடிட் சைடு எழுதியிருக்கிறனால என்ன அப்படின்னா, அத பைன்னு போட்டு நம்ம என்ன செஞ்சாச்சு அப்படின்னா எழுதியாச்சு. சரி. அப்ப அந்த 50,000க்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, சம்ல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது யூசுவலா வந்து ஃபார்மட் படி என்ன பார்த்திருப்போம் நம்ம அப்படின்னா, யூசுவலா ஃபார்மட் படி என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த கரண்ட் இயர எழுதினதுக்கு அப்புறம் இந்த மாரி லெஸ் பண்ணணும், ஆட் பண்ணணும். அப்ப இந்த செட் ஆஃப் என்ட்ரீஸ்ல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, கிவன் டேட்டால அதாவது 200 மெம்பர்ஸ்க்கு வந்து நம்ம 400 அதாவது என்ன அப்படின்னா, டீட்டெயில்டா வந்து குடுக்கல. அதாவது சும்மா வந்து எவ்ளோ 200 மெம்பர்ஸ்ன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் இவ்ளோன்னு குடுத்துருக்காங்க. அப்போ ஹோல் அமௌண்ட் வந்து குடுக்கல. அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாரி குட்டி ஒரு கால்குலேஷன் பார்ட் போடணும். என்ன அப்படின்னா, அப்ப நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, அதாவது டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோன்னு சம்ல குடுத்திருக்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் சம்ல எவ்வளோன்னு குடுக்கல. ஸோ அந்த டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது நம்ம என்ன ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா 50,000 ரிசீவ் பண்ணோம். அது மட்டும் தான் குடுத்துருக்காங்களே தவிர, என்னது டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நமக்கு குடுக்கல. அப்போ அந்த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து எவ்வளோ மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன குடுத்துருக்காங்க? நமக்கு குடுத்துருக்காங்க. எவ்வளோ மெம்பர்ஸ் அப்படின்னா, நம்மளுக்கு 200 மெம்பர்ஸ். ஸோ அந்த 200 மெம்பர்ஸ்க்கு எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா, அப்போ எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா 200 இன்டூ என்ன அப்படின்னா, மொத்தம் எத்தன பெர்சன்? 200 சரி. அவங்களோட மொத்த அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ அமௌண்ட்டடா 400.
சரி. இப்படி மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஹோல் அமௌண்ட் அதாவது என்ன அப்படின்னா, எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெரியும். சரியா? எவ்வளோ என்னன்னா 200 மெம்பர்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட்னா அதாவது 80,000ங்கிறது அமௌண்ட் சரியா? 200 மெம்பர்ஸ்க்கு சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் வந்து எவ்வளவு அப்படின்னா, அதாவது 80,000. ஆனா நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கிறது பாருங்களேன், நம்ம வந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 50,000 சரியா? அப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? 200 மெம்பர்ஸ்க்கு சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் எவ்வளவு? 80,000. ஆனா நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கிறது 50,000 தான். சரியா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு இன்னும் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு நம்ம இன்னும் பே பண்ணல. அத நம்ம இன்னும் ரிசீவ் பண்ணல அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஓகேவா? அப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப மொத்த சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் வந்து 80,000 சரியா? இப்படி கூட வச்சுக்கோங்களேன். நீங்க யாருக்கோ வந்து ஒரு 500 வந்து குடுக்கணும். ஆனா 500 அமௌண்ட்ல மொத்தம் 300 தான் அவங்களுக்கு வந்து பேலன்ஸ் குடுத்துருக்கீங்க. அப்ப இன்னும் 200 குடுக்கல. அப்ப அந்த 200 என்னவா தான் இருக்கும்? அதாவது அவுட்ஸ்டாண்டிங்கா தான் இருக்கும். அதுதான் இந்த சம். ஓகேவா? என்ன அப்படின்னா, அதான் ரியல் டைம் எக்ஸாம்பிள். நீங்க உங்க ஃப்ரெண்ட் கிட்ட யார்கிட்டயோ வந்து ₹500 வந்து நீங்க வாங்கியிருக்கீங்க. சரியா? ஆனா வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து 300 தான் திரும்ப வந்து ரிட்டர்ன் பண்றீங்க. அப்போ பேலன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த 200 வந்து இன்னும் நீங்க குடுக்காம வச்சிருக்கீங்க. அப்ப அந்த 200 தான் என்ன அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங். ஓகேவா? சரியா? அப்ப அந்த அவுட்ஸ்டாண்டிங்னா இதான் அவுட்ஸ்டாண்டிங். சரி. அப்ப மொத்த நீங்க எவ்வளோ அமௌண்ட் அவங்க கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அந்த 500. 500 வாங்கியிருக்கீங்க. ரிட்டர்ன் வந்து எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 300. சரி. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த 200 இன்னும் குடுக்காமயே வச்சிருக்கீங்க. சரியா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த 200 தான் அவுட்ஸ்டாண்டிங். சரியா? இதுதான் என்ன அப்படின்னா, அதாவது நம்மளுக்குள்ள ரியல் டைம் எக்ஸாம்பிள். அது வந்து அந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஸோ இதுதான் வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள். சரியா? அப்ப என்னன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க. இந்த எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து ஃபுல்லா வந்து கவனிச்சீங்க அப்படின்னா, இது வந்து புரிஞ்சிருக்கும். இது வந்து என்னன்னா ரியல் டைம்ல நடக்கிறது தான். ஸோ அத வந்து அப்படியே இதுக்காக சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்ப மொத்த மெம்பர்ஸ் எவ்வளோ 200. சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் எவ்வளோனா 400. ஸோ ஹோலா டோட்டல் அமௌண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா என்ன செய்யணும்? 2 அமௌண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 2 அமௌண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு எவ்வளோ ஆன்சர் வருது அப்படின்னா 80,000ன்னு வருது. ஓகேவா? அப்போ நம்ம வந்து ஆர்கனைசேஷனுக்கு எவ்வளோ பே பண்ணோம் அப்படின்னா 80,000 பே பண்ணோம். ஆனா வந்து நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா 50,000 தான் பே பண்ணியிருக்கோம். ஓகேவா? சரி அப்போ பேலன்ஸ் எவ்வளோ வரும்? அப்ப 30,000 இன்னும் நம்ம என்ன செய்யல? பேலன்ஸ் பண்ணல. சரி சரி. நம்ம வந்து இன்னும் வந்து பே பண்ணல. ஓகேவா? அப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்ப வந்து நீங்க அந்த சம்ம பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? அப்ப பாருங்களேன். அப்ப என்ன செஞ்சிருக்கோம்? அந்த குடுத்திருக்க கிவன் டேட்டால என்ன இருக்கு? 2019 அதாவது கரண்ட் இயருக்கு எவ்வளோ நம்ம பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா 50,000. ஸோ அந்த என்ட்ரியை 50,000 எழுதியாச்சு. அப்போ ஆர்கனைசேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல எழுதுறதுனால கிரெடிட் சைட்ல எழுதியிருக்கோம். இது ஆர்கனைசேஷனுக்கு இன்கம் தான். ஸோ அப்போ வந்து கிரெடிட் சைட்ல மென்ஷன் பண்ணோம். அப்போ கிரெடிட் சைட்ல மென்ஷன் பண்ணா பைன்னு மென்ஷன் பண்ணோம். சரியா? அப்போ 50,000 எழுதியாச்சு. ஓகே. இப்போ நம்ம என்ன ஒரு கால்குலேஷன் போட்டோம் ஞாபகம் இருக்கா? இந்த கால்குலேஷன் போட்டோமா? எவ்வளோ அமௌண்ட் 80,000 வந்து டோட்டல் அமௌண்ட். சரி. அப்ப அந்த டோட்டல் அமௌண்ட்ல என்ன செஞ்சோம் அப்படின்னா, எவ்வளோ பே பண்ணியிருக்கோம்? டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 80,000. சரி. ஆனா எவ்வளோ நம்ம பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா 50,000. ஓகேவா? அப்போ இன்னும் எவ்வளோ அமௌண்ட் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா, அதாவது 30,000. ஓகேவா? சரியா? இப்ப எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குது? 30,000. அதுதான் என்னன்னா அவுட்ஸ்டாண்டிங். சரியா? அப்ப 30,000ங்கிறது என்னது? அவுட்ஸ்டாண்டிங். ஸோ அதையும் எழுதி வச்சுக்கோங்க. சரியா? அவுட்ஸ்டாண்டிங். ஸோ அந்த அமௌண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். அப்போ அவுட்ஸ்டாண்டிங் இப்படியே நீங்க எழுதி வச்சுக்கோங்க. சரியா? சரி. இப்போ உங்களுக்கு சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். சரி. அந்த அவுட்ஸ்டாண்டிங்க மட்டும் மென்ஷன் பண்ணி என்ன எழுதியாச்சு? அந்த 30,000 எழுதியாச்சு. ஓகேவா? அப்ப அத என்ன செய்யணும்? ஆக்சுவலா வந்து ஆர்கனைசேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல எழுதும்போது நம்ம எப்படியோ வந்து அந்த 30,000 பேலன்ஸ் அமௌண்ட்ட பே பண்ணிருவோம். ஸோ வந்து அப்ப அந்த இயர்க்குரிய அமௌண்ட்ன்னு சொல்லி எழுதியாச்சு. அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 2019 எழுதினாலும் ஓகே தான். இந்த மாதிரி கூட எழுதினாலும் ஓகே தான். சரியா? அப்ப என்ன செய்யாச்சு அப்படின்னா, எழுதி ஆட் பண்ணியாச்சு. அப்ப 80,000 வந்து நம்ம பே பண்ணிட்டோம். ஆர்கனைசேஷன் ரிசீவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான். இந்த குட்டி கால்குலேஷன் பார்ட் வந்து எழுதணும். ஸோ இந்த இந்த கால்குலேஷன் பார்ட் வந்து நம்ம வந்து எழுதணும் அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணோமோ அதை எழுதியிருக்கோம். 200 மெம்பர்ஸ். ஸோ வந்து மொத்தம் எவ்வளோ அமௌண்ட்டு ₹400. நம்ம இங்க எழுதுனத நம்ம நம்ம வந்து இங்க எழுதியிருக்கோம். இந்த சம்ல இந்த இடத்துல எழுதியிருக்கோமா? இதைத்தான் வந்து என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா
இந்த கால்குலேஷன் பார்ட்டா நம்ம எழுதி வச்சிருக்கோம். வேற ஒண்ணும் கிடையாது. என்னன்னா, மொத்தம் எவ்வளோ மெம்பர்ஸ்? 200 மெம்பர்ஸ். இதெல்லாம் கிவன் டேட்டால இருக்கு. அப்போ மொத்த அமௌண்ட் வந்து 400. அப்ப 2யும் மல்டிப்ளை பண்ணா என்ன பண்ணிருப்போம்னா, டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே. என்ன செஞ்சிருந்தோம் அப்படின்னா, நம்ம எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருந்தோம்? 50,000. எங்க இருக்கு அப்படின்னா, சம்லயே நீங்க பார்த்திருப்பீங்க. எங்க இருக்கா? 2019ல 50,000 நம்ம ரிசீவ் பண்ணோம். அந்த டேப்லெட் கலத்துல இருக்கா? ஸோ என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, அந்த 50,000 வந்து நம்ம ரிசீவ் பண்ண அமௌண்ட். அப்ப டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன்ல இருந்து ரிசீவ் பண்ண அமௌண்ட்ட என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா லிஸ்ட் பண்ணியிருப்போம். எதுக்கு அப்படின்னா, அதுதான் வந்து இன்னும் அவுட்ஸ்டாண்டிங், இன்னும் பேலன்ஸ் நம்மளோட பெண்டிங் அல்லது வந்து நம்ம என்ன சொல்றது பேட் டெப்ட்ஸ் அப்படி கூட வச்சுக்கலாம். அப்ப 30,000. ஸோ அந்த 30,000 இந்த மாதிரி கால்குலேஷன் பார்ட் போட்டு செஞ்சிருக்கணும். அப்பதான் வந்து 9th சம் வந்து ஃபுல்லா செஞ்சதா மீனிங். ஸோ இந்த கால்குலேஷன் பார்ட்டை மிஸ் பண்ணாம எழுதிக்கோங்க. சரி, அது மட்டும் தான் சம்ல கேட்டிருக்காங்க அப்படின்னா, என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, அவங்க ஃபைனல் அக்கவுண்ட்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? ஆனா இந்த யூனிட்ல இந்த இந்த சம்ல தான் ஃபைனல் அக்கவுண்ட்ஸே வரும். அப்ப 9th சம்ல தான் என்ன வருது? ஃபைனல் அக்கவுண்ட்ஸ். ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்னா பேலன்ஸ் ஷீட். சரி, அப்ப பேலன்ஸ் ஷீட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் வந்து ஒரு கிளான்ஸ் விட்டுறலாம். சரி, என்ன அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலா வந்து டெபிட் சைடு வந்து என்ன இருக்கும்னா லயபிலிட்டிஸ், கிரெடிட் சைடு அதாவது ரைட் ஹேண்ட் சைடு வந்து என்ன இருக்கும்னா அசெட். சரி, அசெட்னா என்ன அப்படின்னா ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்றது தான் அசெட். லயபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி டு பே தட் ரெஸ்பெக்டிவ் அமௌண்ட். சரியா? அதாவது எட் டு பே. நம்ம இன்னும் பே பண்ணாத நம்மலாம் யாருக்காவது கடன் வச்சிருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் எந்த சைடு மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா லயபிலிட்டி சைடு வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா லயபிலிட்டி சைடுல என்ன என்ட்ரி யூஸ்வலா போடணும் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ்ன்னு சொல்லி இருக்கு. சரி, அப்ப சப்ஸ்கிரிப்ட் யாருன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா? நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ட் யாருன்னா என்னன்னு சொல்லியிருந்தோம் ஞாபகம் இருக்கா? நெக்ஸ்ட் அது ஃபினான்ஷியல் இயர் அப்கமிங் உள்ள ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லி பார்த்தோம். சரி, அதை ஏன் வந்து நம்ம லயபிலிட்டின்னு போடுறோம்? இப்ப வரப்போற சப்ஸ்கிரிப்ட் யாருன்னா என்னது? அப்கமிங் உள்ள ஃபினான்ஷியல் இயர் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து அட்வான்ஸா நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். அதை ஏன் லயபிலிட்டியில போடணும் அப்படின்னா அப்போ வந்து என்ன அப்படின்னா அது வந்து 2000 இப்போ வந்து அது வந்து நெக்ஸ்ட் இயர் அதாவது ரெஸ்பெக்டிவ் அந்த இயருக்கு வந்து தான் வந்து அது அசெட்டா வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ அது வரைக்கும் அந்த அட்வான்ஸா நம்ம வந்து ரிசீவ் பண்ண அமௌண்ட் வந்து எங்க தான் இருக்கும் அப்படின்னா லயபிலிட்டியில தான் இருக்கும். சரியா? அப்போ ரெஸ்பெக்டிவ் இயர் வரும்போது தான் அது என்னவா மாறும்னா அசெட்டா மாறும். சரியா? அதுதான் வந்து அட்வான்ஸ் வந்து எப்பயுமே வந்து லயபிலிட்டியில தான் போடும். அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ புரியுதா? அப்ப எப்போ வந்து அது அசெட்டா மாறும் அப்படின்னா, அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்குரிய ரெஸ்பெக்டிவ் இயர் வரும்போது தான் வந்து அது அசெட்டா மாறும். அதே மாரி அசெட் சைட்ல என்ன பண்ணுவோம்னா, நம்ம ரிசீவ் பண்ணது எழுதுவோம். சரி, அப்ப என்ன அப்படின்னா, இப்ப 2019 அப்படின்னு வச்சுக்கோங்க கரண்ட் இயர். ப்ரீவியஸ் இயர் வந்து 2018 அப்படின்னா, அந்த ரெஸ்பெக்டிவ் இயர்ல என்னலாம் அமௌண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோமோ, அதெல்லாம் எங்க மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா, அசெட் சைடு. அப்ப அஸ் அ ஹோலா ஆட் பண்ணி எழுதுவோம். சரியா? அப்ப அந்த இருக்கா இன்கம் வந்து நம்ம ரிசீவ் பண்ணது எல்லாமே வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, இன்கம் எல்லாம் ரிசீவ் பண்ணது எல்லாமே வந்து நம்ம அசெட் சைடு வந்து மென்ஷன் பண்ணி எழுதியிருப்போம். சரியா? அப்ப பேலன்ஸ் ஷீட்ல வந்து என்ன என்ட்ரீஸ்லாம் வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்றோம்னு பார்த்தாச்சு. அப்ப இப்ப சம்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா சம்ம ரீட் பண்ணுங்க. என்ன அமௌண்ட் இருக்குன்னா, அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் வந்து 2017-18 இருக்கு. சரி, இந்த சம் வந்து எந்த இயர்க்கு அவங்க ஃபைனல் பண்ண சொல்லியிருக்காங்க? மார்ச் 2019. சரியா? அப்போ இந்த மார்ச் 2019ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அப்போ பாருங்க. அப்ப 2019 ரிலவென்ட்டா என்ன என்ட்ரிலாம் வரும் அப்படிங்கிறத பாருங்க. அப்போ என்ன செய்ய போறோம்? பேலன்ஸ் ஷீட்ல நம்ம என்ட்ரி போட போறோம். சரி, அப்ப பேலன்ஸ் ஷீட்ல என்ன வரும்? யூசுவலா வந்து லயபிலிட்டி டெபிட் சைடு வரும். அசெட் சைடுல வந்து என்ன வரும் அப்படின்னா, நம்மளோட இன்கம் வந்து நம்ம என்னெல்லாம் ரிசீவ் பண்ணோமோ அது வரும். ஓகே. என்ன செஞ்சிரணும் அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் கால்குலேஷன் பார்ட்லயே வந்து செஞ்சிரணும். என்ன செஞ்சோம் அப்படின்னா, அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து என்ன அப்படின்னா, அதாவது நம்ம இன்னும் வந்து நம்ம ரிசீவ் பண்ணாத அதாவது நம்ம இன்னும் பே பண்ணாத அமௌண்ட்ன்னு 30,000 இருக்குமா, அதெல்லாம் வந்து என்ன செஞ்சிருக்கோம், நம்ம வந்து அசெட் சைடுல வந்து அந்த 30,000 மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கோம். சரியா? அப்ப அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு போட்டு எழுதியாச்சு. எவ்வளோ அமௌண்ட்? 30,000. ஸோ என்ன பண்ணியாச்சு? அமௌண்ட்ட வந்து என்ட்ரி போட்டாச்சு. ஓகே. இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இங்க 2019 வராது. ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதாவது இங்க 18 தான் வரும். ஸோ அப்ப 17 to 18 அது 18 தான். இப்பதான் நான் பார்க்கிறேன். அப்ப என்ன ஆகும்னா, இந்த இடத்துல வந்து 19 எரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா
அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனை வந்து எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா 2018 நம்மளுக்கு என்ன செஞ்சாச்சு 30,000 நம்ம இந்த கால்குலேஷன் பார்ட்ல ஃபைண்ட் அவுட் பண்ணிருந்தோம். ஸோ அதை எழுதியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வேற என்ன என்ட்ரி கிவன் டேட்டா ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தாங்களா, என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதாவது அவுட்ஸ்டாண்டிங் வந்து எந்த இயரோடது அப்படின்னா 2017 டு 18 எவ்வளோ அமௌண்ட் இருக்கு 2000. ஸோ என்ன செஞ்சாச்சு அந்த 2000 எழுதியாச்சு. ஓகேவா, சரி. அப்போ எவ்வளோ அமௌண்ட்டுன்னு எழுதியாச்சு. நம்ம 2000 சொல்லி எழுதியாச்சு. ஓகேவா, சரி. அப்ப என்ன பண்ணிருக்கோம்னா 2 அவுட்ஸ்டாண்டிங் வந்து இந்த கிவன் டே இந்த சம்ல இருக்கு. என்னன்னா அவங்களே வந்து ஒரு என்ட்ரி வந்து வந்து என்ன செஞ்சிருக்காங்க, மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்னன்னா 2017 டு 18 வந்து அவுட்ஸ்டாண்டிங் 2000. ஸோ அதை கூட ஃபர்ஸ்ட் என்ட்ரி எழுதிக்கோங்க. அப்ப கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகாது. இந்த 2000 சம்ல பார்த்தது எழுதியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கால்குலேஷன் பார்ட்ல ஃபைண்ட் அவுட் பண்ண அந்த 30,000 மென்ஷன் பண்ணி எழுதிக்கோங்க. அப்ப அசட் சைடை பொறுத்த வரைக்கும் அவுட்ஸ்டாண்டிங் மட்டும்தான் எழுதணும். ஸோ அந்த ரெண்டே ரெண்டு இந்த சம்ல அவுட்ஸ்டாண்டிங் வந்து ஒன்னு வந்து அவங்களே கிவன் டேட்டால கொடுத்துருந்தாங்க. அப்படித்தானே 2000 வந்து அவங்களே கிவன் டேட்டால கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை எழுதியாச்சு. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா நம்ம கால்குலேஷன் பாயிண்ட்ல எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண 30,000. ஸோ அதையும் எழுதியாச்சு. சரி, அப்ப அசட் சைடு முடிச்சதுக்கு அப்புறம் லயபிலிட்டி சைடு என்ன நம்ம மென்ஷன் பண்றோம்னு சொல்லிட்டு இப்பதான் வந்து ஃபார்மட்ல பார்த்தோம். அதாவது அட்வான்ஸா ஏதாவது அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பே பண்ணிருந்தோம் அப்படின்னா அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்ல எங்க வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா லயபிலிட்டி சைடு. சரி, அப்ப என்ன பாருங்க சம்ல வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் எவ்வளவு இருக்கு 5,000 இருக்கா. அட்வான்ஸ் அமௌண்ட்னா எது வந்து அட்வான்ஸ் அமௌண்ட்டா வரும் அப்படின்னா சப்ஸ்கிவெண்ட் இயர் அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கா. சப்ஸ்கிவெண்ட் இயர்னா என்ன அர்த்தம், நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர். ஸோ என்ன செய்யறோம், அதுக்கும் அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் டேப்லெட் காலத்துல 5,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன செஞ்சாச்சு, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதாவது அட்வான்ஸ் வந்து எப்போ வந்து அசட்டா மாறும் அப்படின்னா அந்த ரெஸ்பெக்டிவ் இயர்ல தான் அது வந்து அசட்டா மாறும். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் லயபிலிட்டியா தான் இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நம்ம எங்க என்ட்ரி பண்ணிருக்கோம், அந்த 5,000 வந்து லயபிலிட்டி சைடு வந்து நம்ம என்ட்ரி பண்ணிருக்கோம். ஓகேவா, அப்போ எழுதியாச்சு. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் சொல்லி போட்டு எழுதி என்ன இருந்துச்சுன்னா 5,000 எழுதியாச்சு. ஓகேவா, அப்ப என்ன ஆச்சு, சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா. அப்ப என்ன செஞ்சாச்சு, நம்ம ஃபுல்லா ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அசட் சைடு எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப அசட் சைடுல ரெண்டு என்ட்ரி தான் இருக்கு, 32,000 ஆட் பண்ணியாச்சு. லயபிலிட்டி சைடு வந்து ஒண்ணுதான் இருக்கு. ஸோ வந்து இந்த சைட்ல வந்து நம்ம எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கோம் இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், புக் ஆன்சர் வந்து செக் பண்ண போறோம். அப்போ உங்களுக்கு புக் ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார்மட்ல நம்மளுக்கு எவ்வளவு வந்துச்சு அந்த அமௌண்ட்டை நம்ம புக் ஆன்சர் போய் செக் பண்ண போறோம். 80,000 வந்துச்சா. ஓகே, இந்த இருக்கா, நம்மளுக்கு 80,000 வந்துருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன வந்துச்சு, நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்ல அசட் சைடு எவ்வளவு வந்துச்சு 32,000. இந்த வந்திருக்கா 32,000 சொல்லி வந்திருக்கு. புக் ஆன்சர் ரைட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அமௌண்ட் இங்க வந்திருக்கு, லயபிலிட்டியில எவ்வளவு அமௌண்ட் 5,000, அதாவது அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட். அப்ப நம்மளுக்கும் லயபிலிட்டிஸ்ல எவ்வளவு வந்திருக்கு 5,000 சொல்லி வந்திருக்கு. ஓகேவா, அப்ப என்ன அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி யாரையும் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா, சரியா. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா 8th and 9th செம்ம என்டையரா இந்த வீடியோல நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ப என்ன அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி என்ட்ரியுமே என்ன ரீசனுக்காக போடுறோம், ஏன் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நம்ம என்ன பண்றோம், எந்த 2 செட் ஆஃப் என்ட்ரிஸை வந்து லெஸ் பண்றோம், அதே மாதிரி வந்து 2 செட் ஆஃப் என்ட்ரிஸை ஏன் வந்து ஆட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்ப கரண்ட் இயர்னா என்ன, அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர்னா வந்து எங்க வந்து லெஸ் பண்ணணும், அப்ப சப்ஸ்கிரியன்ட் இயர்னா மீனிங் என்ன, ஏன் வந்து அதை லெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதே மாதிரியா பேலன்ஸ் ஷீட்லயுமே லயபிலிட்டி சைடு அண்ட் அசட் சைட்ல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அட்வான்ஸை வந்து லயபிலிட்டி சைடும் அசட்ஸை வந்து எந்த 2 செட் ஆஃப் என்ட்ரிஸ் ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா மீனிங் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. அப்போ என்ன அப்படின்னா அப்கமிங் டேஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணணும் என்ன அப்படின்னா அப்போ நம்ம 10th இப்போ 9th சம் வரைக்கும் பார்த்துருக்கோமா. அப்போ 10th சம்ல இருந்து எக்ஸசைஸ் சம் வந்து நம்ம பேக் டு பேக் வந்து நம்ம அப்கமிங் டேஸ்ல வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகும். ஸோ மறக்காம நம்ம சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம சேனல்ல தியரிக்கும் வந்து அதாவது என்ன அப்படின்னா ரிவிஷன் பேசிஸ்ல பிடிஎஃப் கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரியா சம்ஸ்க்கும் வந்து இன்டெப்தா சொல்யூஷன் பார்க்குறோம். அதே மாதிரி லாங்குவேஜஸ்க்கும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரிவிஷன் பேசிஸா வந்து பிடிஎஃப் மெட்டீரியல் வந்து நம்ம சேனல்ல வந்து ப்ரொவைட் பண்றோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்க
அவங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஜூனியர்ஸ் இருக்காங்களா 10th ஸ்டாண்டர்ட் அவங்களுக்கும் வந்து நம்ம என்ன பண்றோம் மேக்ஸ்ல வந்து ரிப்பீட்டட் 5 மார்க்ஸும் அதே மாதிரி தியரிக்கும் அவங்களுக்கும் வந்து எக்ஸாம் பேஸ்டு பிடிஎஃபா வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, அதாவது மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் நம்ம என்ன பண்றோம்னா மேக்ஸ்ல வந்து ரிப்பீட்டா 5 மார்க்ஸ் சம் போடுறோம். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது வந்து மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம சேனல் நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.